வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினர் எம்பி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வழக்கு தொடர்க்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில். உங்கள் விவரம் காவியா. வணக்கம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் தரப்பில் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதோரை உறுப்பினர்களாக நியமிப்பது, தொடர்ந்து அந்த வக்ஃபு வாரியத்துக்கு நிலங்களை தானமாக வழங்குவோர் 5 ஆண்டுகளுக்கு பின்னரே இஸ்லாமியராக இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு பின்னரே தானம் வழங்க முடியும் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களுடன் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து மக்களவையை பொறுத்தவரை மாநிலங்களவையில் 128 எம்பிக்களும் எதிராக 95 எம்பிக்களும் வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் தொடர்ந்து இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இரு அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில், அதாவது கொல்கத்தா, ஹைதராபாத், சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக போராட்டங்கள் என்பது வலுத்திருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இந்த சட்ட முன்வடிவை, இந்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தொடர்ந்து பிரதமருக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என திமுகவும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மனுவை பொறுத்தவரை காங்கிரஸ் எம்பி தரப்பில் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. அந்த மனுவின்படி இந்து அல்லது சீக்கிய மத அறக்கட்டளைகள் தொடர்ந்து ஓரளவு ஒழுங்குமுறையை கடைபிடித்து வரும் நிலையில் வக்ஃபு சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் வக்ஃபு விவகாரங்களில் அரசின் தலையீட்டை விகிதாச்சாரமற்ற முறையில் அதிகரிப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இத்தகைய வேறுபாடானது இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராக அவர்களின் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில் இந்த மசோதா உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு ஒன்றை உருவாக்க ஒருவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் என்ற மசோதாவில் உள்ள நிபந்தனையும் மனுதாரர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அத்தகைய வரம்பானது இஸ்லாமிய சட்டம் வழக்கம் அல்லது முன்னுதாரணத்தில் ஆதாரமற்றது மற்றும் பிரிவு 25 கீழ் மதத்தை வெளிப்படுத்தவும் பின்பற்றவும் அடிப்படை உரிமையை மீறுகிறது எனவும் அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இந்த கட்டுப்பாடு சமீபத்தில் இஸ்லாத்துக்கு மாறிய தனிநபர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாகவும் அந்த மனுவில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.